கர நம்ம தனுஷ் அவருடைய 54வது திரைப்படம் போர் தொழில் படத்துடைய டைரக்டர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுனால இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா போர் தொழில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம். அந்த படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா அந்த படத்துடைய டைரக்டர் தனுஷை வச்சு இந்த கர அப்படின்ற ஒரு திரைப்படத்தை பண்ணியிருக்காப்புல. ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படம் நம்ம தனுஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி பெறப்போகிற ஒரு படமாகவும் வேல்ஸுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படமாகவும் அமையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். ரீசெண்டாக இந்த படத்துடைய டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க. படம் வந்து இப்போது சம்மருக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 10 இல்லைனாக்கா ஏப்ரல் 3வது வாரம் நம்ம தியேட்டருக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த படத்துடைய படப்பிடிப்புலாம் முடிஞ்சிருச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் போய்கிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக நம்ம தனுஷ் ஜெட்டு வேகத்தில் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஓய்வே இல்லாமல் வேலை பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு நடிகர்னா அது தனுஷ் மட்டும்தான். இந்த படம் பண்ணுறாப்புல, அப்புறம் ஹிந்தியில் ஒரு படம் பண்ணுறாப்புல, ஹாலிவுட்டுக்கு போகிறாப்புல, அப்படி மாற்றி மாற்றி அவர் பிஸியாக தான் இருப்பார் போல இருக்கு. எப்படா அவர் ஃப்ரீயாக இருக்காரு அப்படின்றதான் எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி. ஸோ அவர் இப்போ இந்த கர படத்துடைய டப்பிங் ஒர்க்கையும் முடிச்சிட்டாராமா. ஐ மீன் நம்ம தனுஷ் அவருடைய ஒர்க்கை நீட்டாக பக்காவா இப்போதைக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாப்ல. மீதி இருக்கிற ஆர்டிஸ்டோடைய டப்பிங் ஒர்க்லாம் முடிச்சு சம்மருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ப்ரொமோஷன் பண்ணி வேல்ஸ் இந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது தான் பாக்கி. மற்றபடி வேறு எந்த வேலையும் கிடையாது. நம்ம தனுஷை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிக்குமே வந்துருவாப்புல. எந்த ப்ரொமோஷனாக இருந்த அவர் பண்ணுற எந்த ஒரு படமாக இருந்தாலும் எந்த இடத்துல ப்ரொமோஷன் இருந்தாலும் கூப்பிட்டா கண்டிப்பாக வந்துடுறாப்புல. அது ஒரு குறிப்பாக நான் ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். ஏன்னா பெரும்பாலும் நடிகர்கள் எல்லாம் ப்ரொமோஷனுக்கு வரதே கிடையாது. என்னுடைய வேலை நடிக்கிறது முடிச்சிட்டோம்பா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம தனுஷ் நடிக்கிறாப்புல, இன்னொரு பக்கம் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி பண்ணுறாப்புல, ஃபேன் மீட்டப் பண்ணுறாப்புல. ஸோ வேற லெவலில் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஏதோ ஒன்று கரப்படத்தோடைய டப்பிங் ஒர்க் நம்ம தனுஷ் இப்போதைக்கு முடிச்சிட்டாப்புல. சம்மருக்கு படம் வரப்போகுது. இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.